शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. पूर्वार्थम उत्तरार्थम. पूर्वार्थத்து நம்ம கூட பார்த்தாச்சு. இப்போ இந்த உத்தரார்த்தத்துல புதுசா எந்த விஷயங்கள் எந்த கதைகள் வருதோ அதை மாத்திரம் இப்ப பார்த்துட்டு போறோம். ஏன்னா அநேகமா அந்த சின்ன விஷயங்கள் நடக்கு. உத்தரார்த்தத்துல இந்த நான் ஒரு சின்ன வந்து யோக வாக்கியத்திலேருந்து ஸ்லோகங்களை பொறுத்து நான் ஒரு பெரிய பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவர் பூர்வார்த்தத்தை மாத்திரம் தான் எடுத்துக்கிட்டேன். உத்தரார்த்தத்திலே அந்த புத்தகம் பூர்வார்த்தம் ஸ்லோகங்களோட முடிஞ்சு போகும். இருந்தாலும் இந்த புத்தகத்தை உத்தரார்த்தம் இருக்கு. இதுக்கும் வியாக்கியாதா ஒரு பெரிய சுவாமிகள் பீகாதீஸ்வரர் வர்ணவல்லியில ஒரு வர்ணவல்லி பீட்டம்னு கர்நாடக தேசத்துல ஒரு பீடம் சிறுசின்னு சொல்லுவாங்க. சிறுசின்னு ஒரு ஊர். அங்கேருந்து காட்டுக்குள்ள உள்ள நேர்ந்து போகிறது. இதுக்குள்ள ரொம்ப போனா அந்த வர்ணவல்லி பீடம் அந்த பீட்டத்துக்கு இவர் அதிபதியாக இருந்திருக்காருன்னு இப்போ இருக்கிற பிரஜாபரேந்திர சரஸ்வதி அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறதுனால அவர் உத்தரார்த்தத்தையும் ஓரளவுக்கு விடாம பார்க்க முடியாது. ஸ்ரீராம உவாச நைஷ்கர்மியா கல்பனாத்யாக தனு வததி தேகிவன் கதமேதத் அதோ பிரம்மன் சம்பவதி ஆசு ஜீவன. தேகத்தை விட்டு நாம விலகிறோம். தேகம் நம்மளை விட்டு விலகி கீழே விழுந்துடுறது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப விழும்? மரண காலத்துல விழும். நம்மளை விட்டு விலகி போயிடும் இல்லையா? ஆனால் இந்த அந்த சரீரம் நடமாடிட்டோ பல விவகாரங்களை பண்ணிட்டோ கேட்டுட்டு பேசிட்டு இந்த மாதிரி இருந்தால் சரீரம் விழுந்துட்டு யாராவது சொல்றதா கிடையாது. ஆனா உபநிஷத்து அந்த மாதிரி சொல்லுங்க. உபநிஷத்தை எப்படி சொல்றதுன்னா, இந்த பாம்பு இருக்கும் இல்லையோ, பாம்பு தன் சத்தையை கழிச்சு போடும், தோலை உரிச்சு போடும். உரிச்சு போட்டு அது வளர்க்கும். இந்த தோலுக்கும் உரிச்சு போட்ட தோலுக்கும் அந்த பாம்புக்கும் இனிமேல் ஒரு சம்பந்தமும் இல்லை. அது சும்மா கிடையாது. அதை போலவே இந்த ஜீவமுக்தன் இருக்காங்க தத்துவஜானி. அந்த தத்துவஜானிக்கும் சரீரமானது விழுந்து விட்டது. ஞானம் வந்த காலத்திலேயே அது அவனை விட்டு போயிடும். ராமருக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க அந்த மரண காலத்துல சரீரம் விழுந்ததுன்னு சொன்னா அது பிரச்சனை நல்லா தெரியுது. ஆனா இவருடைய சரீரம் எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்கு. தூங்குற எப்படி அந்த பாம்பு தன் சட்டையை உரிச்சு போட்டா போல இவன் உரிச்சு போட்டுட்டா அது சும்மா கிடக்கு அப்படின்னு சொல்றேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு கேள்வி கேட்கிறேன். நைஷ்கர்மியா கல்பனாத்யாக சமுப்பததி தேசியா. நீங்க இதுக்கு ஒரு காரணம் வேற சொல்லி காமிச்சு, கல்பனைங்கிறது எப்ப நம்ம மனசை விட்டு சங்கல்பம், கல்பனா சங்கல்பம், அந்த அகங்கிற பாவம் மமாங்கிற பாவம் எல்லாம் சங்கல்பத்துல சேர்த்து இந்த எண்ணம் எப்போ மனசை விட்டு விலகிடுறதோ அப்போ அந்த சரீரம் இவனை விட்டு விலகிறது. அது விழுந்து கிடக்கு மேம்பாட்டுக்கு இருக்காங்க. இதை நீங்க ஜீவித்து இருக்கும் போதே அது விழுந்து கிடக்கிறதுன்னு சொல்றது. கதமேக அதோ பிரம்மன் சம்பவத் ஆசை ஜீவதா. ஜீவிச்சுட்டு இருக்கிறவனுக்கு சரீரம் வேலை பண்ணிட்டு இருந்தா தானே அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான்னு பேரு. அது பேர் வந்துருக்குன்னு சொன்னா எப்படி எடுத்துக்கிறது? கேள்வி சாதாரணமா எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. பதில் சொல்லும் போது வேதாந்த தத்துவங்கள்லாம் வரிசையா சொல்லணும். சமன்வய அதிகரணத்துல சொன்ன விஷயம் அப்படியே வருது. இந்த
வாக்கியத்துல ஒரு கேள்வி கேட்டு ஒரு வாக்கியம் இருக்கு சாந்தோக்கியத்துல நவை சரீரஸ்ய சதா பிரியாப்பிரியயோகோ அபகதிரம் அசரீரம் பாவசத்தம் பிரியாப்பிரியே நா. அசரீரன்னா சரீரத்தோடு கூடினவன். எதுபரியந்தம் ஜீவன் ஆத்மா சரீரத்தோடு கூடினவனாக இருப்பானோ அது பரியந்தம் சுகம் துக்கங்கிறது இவனை விட்டு விலகாது. ஏதாவது வந்துதான் இருக்கும். ஒரேடியா முடிஞ்சு வச்சு நம்ம சுகம் கிடையாது சுகம் கிடையாதுங்கிறது வராது. ஆனால் அசரீரம் பாவசத்தம் சரீர சம்பந்தம் இல்லாதவனாக இருக்கிறவனை அந்த ஆத்மாவை இந்த பிரியம் அப்பிரியம் சுகம் துக்கம்னு சொல்றோமே இது ரெண்டும் புருஷகாரத்தோட கூட முடியவில்லை. அது ரெண்டும் தொடர்ந்தே இல்லை. அப்போ என்னாச்சு? அசரீரம்னா சரீரம் இல்லாதவன்னா என்ன மரணம் அடைந்து வந்து வச்சுக்கலாம். சரீரே பதித்தே சரீரம் எப்ப அந்த மரண காலத்துல ஒழுங்கிருக்கும் அப்போதான் அசரீரம் சொல்லலாம். அப்பதான் அது சுதர்சனம் கிடையாது சுருக்கி சொல்றது. ஒரு ஊரபக்ஷி கேட்கிறார். ஆசிரியர் சொல்றார், இல்ல சரீரத்துவத்தை வித்யாஜான நிமித்தமா சரீரத்தோடு சேர்ந்து இருந்தான்ங்கிறது இருக்கே இதுவே முதல்ல போய் இவன் சரீரத்தோடு சேர்ந்து இருந்தவனாக இருந்தான்ங்கிறது நிஜமாக இருந்தால் அப்ப சரீரத்தை விட்டு விலகி மரணத்தை அடையும் போது இந்த விலகிறதுன்னு சொல்றது நியாயம். ஆனா சரீரத்தோடு இவனுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதே மிச்சா அஜானத்தினால்தானே. அந்த சரீரத்துல நான்கிற ஒரு எண்ணம் என்னுடையதுங்கிற எண்ணம் இதனால்தானே அவன் சரீரத்தோடு சேர்ந்தவனாக ஆனான். அதனால எப்போ எனக்கு தத்துவஞானம் வந்து விவேகத்தினால சரீரத்துல இருக்கக்கூடிய நான்கிற பாவம் மறையிறதோ என்னுடையதுங்கிற பாவம் மறையிறதோ அப்போவே இவன் சரீரம் இல்லாதவன். இதை தவிர வேற சரீரம் சொல்லுது. சரீரம் உயர்தா வேலை செய்யறதாங்கிறது அசரீரத்துவங்கிறதுக்கு கணக்கு இல்லை. சரீரம் சொன்னா சரீரம் செத்து போய் கிடக்குங்கிறதுனால அவனை அசரீரம்னு சொல்ல முடியாது. செத்து போனவன் அசரீரம் சொல்ல முடியாது இல்லையா? திரும்பி வந்துடுமே. அதனால சரீரம் இருக்கும் போதே யாருக்கு சரீர சம்பந்தம் விலகுமோ அவன் தான் அசரீரம். சரீரம் இருக்கும் போதே அந்த சம்பந்தம் இல்லாம இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். புடிச்சு பலாத்காரமாக சரீரத்தை தள்ள வேண்டியதில்லை, இந்திரியங்களை தள்ள வேண்டியதில்லை. நான் யாரு? ஆத்மபாவம் அந்த விவேகத்தை புரிஞ்சிட்டு சரீரத்துல உள்ள அகம்பாவத்தை விட வேண்டியது. விவேகம் வந்தா தானாவே விட்டு விடுவது. விட வேண்டியதான் பிடிச்சு தள்ளுறேன்னு சொன்னா தள்ள முடியாது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால தத்துவத்தை தத்துவங்கிறது சுத்த சின்மாத்திர ஸ்வரூபம். இதை தவிர்த்து பாக்கி எல்லாமே அதுல ஆரோபணம் செய்யப்பட்டது அப்படிங்கிற இந்த ஞானம் வந்தாலே இவனை விட்டு சரீரம் விலகினா போலதான். அந்த சரீரத்துல அப்புறம் இந்த ஞானம் திடமாக இருக்கிறவனுக்கு நான்கிற எண்ணம் பெற முடியாது. இதுதான் அவர் உபதேசம் பண்ணி இதுக்கு கீதையில உள்ள ஸ்லோகங்கள்லாம் சொன்னார். நான் சதோ வித்யதே பாவகா நாபாவோ வித்யதே சதா. என்ன பாருங்க பாருங்க, இந்த சரீரம் எப்ப வந்ததுன்னு சொன்னா ஒரு சரீரம் எப்பலேருந்து நமக்கு சரீர சம்பந்தம் வந்ததுன்னு கேட்டா அது சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு எத்தனையோ ஜென்மா இருக்கு. முதல்ல உனக்கு எப்போ ஜென்மா வந்ததுன்னு கேட்டா அது வெளியே கிடையாது. ஆனா அப்படிங்கிறது தான் முதல்ல ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த சரீரம் எப்போ உனக்கு பிடிச்சிருந்ததுன்னு கேட்டா அதுக்கு எப்படி சொல்லுவாங்க இல்லையா? இத்தனாம் தேதி எனக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ ஜெனிச்சிருக்குங்கிறதாவே சொல்லலாம். அந்த சரீரம் எப்போ வருதுங்கிறதுக்கு ஒரு கால அளவு இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த சரீரம் இருந்ததோ இதோட சரி போயிட்டு சரி அப்ப இருக்கும் கிடையாது. அப்ப என்னாச்சு? நடுப்பர மாத்திரம் அந்த சரீரத்தோடு இவன் அகம்பாவத்தை வைத்திருக்கான். இதுதான் அஜானத்துடைய வேலை. சரீரத்துல நான்கிற எண்ணம் பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஆகிற பரியந்தம் அவனுக்கு இருந்துருக்கு. ஆக அவன் சரீரம். தத்துவஞானம் வரலைன்னு சொன்னா இந்த இது போகாது. இந்த சரீரத்தை விட்டுருவான். ஒரு சட்டையை கழிச்சு போட்டுட்டு
வேற சட்டையை கொடுத்து இருக்கிற மாதிரி இவன் இந்த சரீரத்தை கழித்து போட்டு புரிஞ்சா இது நல்லா இல்லைன்னு சொல்லி இதை விட்டுருவாங்க. இயக்கமாக போயிட்டு இது வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு புது சரீரத்தை பிடிச்சுப்பான். அப்ப அதனால அபிமானங்கிறது வந்துடும், நான்கிறதையும் தத்துவஞானம் கொண்டு வந்தாச்சுன்னா அவன் ஜீவிச்சுருக்கும் போதே சரீரம் இல்லாதவன். இதுதான் சரீர பாகம்னு சொல்றோம். அழகா எடுத்து சொல்றார் வாஸ்தவமா தத்துவங்கிறது இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இந்த தத்துவஞானத்துல ஒரு ஈடுபாடு வரதில்லை. ஏன் வரதில்லைன்னு சொன்னா, உதாரணம் சொல்ற ஒரு விஷயத்துல ஈடுபாடு வரணும்னு சொன்னா அந்த விஷயம் ரொம்ப உயர்ந்தது இல்லைன்னா வராது. அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரிய விடாம மறைக்கிறது அஞ்ஞானம். இந்த மாதிரி ஆத்மாவை நம்ம எதை பார்க்கிறோம்? ஆத்மாவை இன்னும் பார்க்கறது தான் பார்க்கிறோம். திருச்சி பண்ணும் போதே கண்ணுக்காரங்களுக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கா. அதனால வெளியில உள்ளதான் பார்க்க முடியும். ஒண்ணுமே பார்க்க மாட்டாங்க. அங்கேயே வெளியில வீட்டுக்கு போடுறது அதெல்லாம் ஒரு குதிரைகள் மாதிரி ஒரு வீட்டுக்கு போகும். அப்படி போறதுனால இவனுக்கு டைமே இல்லை. இந்த மாதிரி யாரு ஓடுறா யாரு பார்க்கறா அதுக்கு டைம் இல்லை. அப்ப திருப்பி சொல்றது இந்த கண்டம் விதிஜாசிதா சாதாரணம் வித்யா. இது நல்ல வாசனையா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஓடலாம். நல்லா இருந்தா வாங்கலாம் அப்படின்னு. அந்த வாசனை நன்றா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதே அதை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரு அதை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கூடாதா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா யாரு அதை தெரிஞ்சுக்கிறா எனக்கு காட்டா யாரு தெரிஞ்சுக்கிறவங்க யாருங்கிற தெரியவும் பார்க்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி பார்க்காதவங்க எல்லாம் ஒரு விதத்துல நான் கர்ப்பமா மனுஷன் பிறந்திருக்கானே தவிர அவனுக்கும் கர்ப்பத்துக்கும் ஒரு விசேஷமும் இல்லை. எல்லாம் சமானமாக மனோவருத்தி ஜீவமான ஜிதாசவா விஷயத்தானாம் உமாவிக்கு தச்சது. யார நம்ம புருஷன் மனுஷன் அப்படின்னு சொல்லலாம்னு கேட்டா, யாருடைய மனோவருத்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு விஷயமாகிறதோ உலகேசனம் நான் சொல்ல. சரி, இந்த மனசை வெளியில போகாம நாம கட்டுப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்தாலே அவன் மனுஷனாக, அப்பதான் மனுஷனாக ஜிதாசவா. இந்த பிரயத்தனம் ஆரம்பிச்சாங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகி ஆசிரியத்தை தேடி கொடுக்கும். அதனால ஜீயமான ஜிதாசவா, அந்த மனசை ஜெயிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்றவனாக எவன் இருக்கிறானோ, அந்த பிரயத்தனத்தினால மனசை எவனை அடைச்சிட்டானோ அவன்தான் குமார்னு சொல்லலாம். அவனதான் புருஷன் சொல்லலாம். பரம் பரே பூர்ணம் பூர்ணே சாந்தம் சாந்தே சிவம் சிவே ஏவ மாத்திரம் விதகம் நாகம் நக ஜெகன் நகி. இந்த திரிபுட்டி அப்படின்னு சொல்றா இல்லையா, திரிபுட்டின்னு சொன்னா பார்க்கப்படுற விஷயம் வஸ்து. அதை பார்க்கிறவன் ஒரு கர்த்தா ஜீவாத்மா. அவன் அந்த ஞானங்களை வச்சிருந்து அதை அறியறான். அந்த ஞானம் இது திரிபுட்டிக்கு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பிரம்மத்தை புரிஞ்சுக்கும் போது நான் தான் பிரம்மத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். என்னத்தை புரிஞ்சுட்டேன்? பரபிரம்மம் அப்படின்னு சொன்னாலே நான். அப்ப பிரம்மங்கிறது இவன் புரிஞ்சத்துக்கு இவனுடைய ஞானத்துக்கு விஷயமாகிட்டு இல்லையா? இவன் யாரு? அவன் அதை தெரிஞ்சுட்டவன். இவன் தன்னை பிரம்மன்னு சொல்லிடுவேன். நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா தெரிஞ்சுட்டவன் நான் தான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரமாணம், சாஸ்திர பிரமாணமோ ஏதோ ஒரு பிரமாணத்தை காணிச்சு அது மூலமாக தெரிஞ்சுட்டோம்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஞானம் இருக்கே, இது மூணு திரிபுட்டி. இந்த மூணு திரிபுட்டியும் இருக்கிற பரியந்தம் இவன் புரிச்சுக்கலன்னு அர்த்தம். இதுக்காக அவன் பெரிய ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சாதாரணமா ஜடவரத்தெல்லாம் பார்க்கற மாதிரிதான் அவன் பிரம்மத்தையும் இருக்கு. ஆஹா அப்படின்னு புரிஞ்சுன்றதாக ஆகா. எப்ப புரிஞ்சுன்றதாக ஆகணும்? பரம் பரே பூர்ணம் பூர்ணே சாந்தம் சாந்தே சிவம் சிவே. புரிஞ்சுக்கிற. ஆனா புரிஞ்சுக்கக்கூடிய அந்த விஷயம் என்னது?
பூர்ணம். சரி, யாரு புரிஞ்சுக்கிற அவன் யாரு? அதே பூர்ணம் தான், வேற இல்லை. நான் சொல்றது ஒரு பேசுவேன், இப்படிதான் பேசுவானா? உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம், குரு உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம் நிஜமாவே அந்த பிரம்மத்தை புரிஞ்சுட்டவன் புரிஞ்சுதா இல்லையான்னு குரு கேட்கும் போது என்ன சொல்லலாம்? புரிஞ்சுட்டேன்னு தான் சொல்லலாம். அவருக்கு புரியறதுக்கு ஏன்னா புரியல போல இருக்கு அப்படின்னு இதுக்காக என்ன சொல்லலாம்? புரியல சொல்லுங்க, அதை லட்சணையா போதிட்டேன். நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அதை வேறாகவும் நான் புரிஞ்சுக்கிறவனாகவும் அப்படி புரிஞ்சுட்டேன், விஷயமாகாத வஸ்துவாக புரிஞ்சுட்டேன்னு சொல்லலாம். இதுதான் வேணும் சொன்னார். புரியுதா அப்படின்னு கேட்டார். என்ன சொல்ல மாட்டேன், எனக்கு பிரம்மம் புரிந்து விட்டதேன்னு நான் சொல்ல மாட்டேன். புரியலன்னு சொல்லியா? நாகம் மண்ணே சூரிய நோ நவே எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நீங்க உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி என்ன நிலையோ அதே நிலை திரும்பி வந்ததாக அஜ்ஞான ஸ்திதி. நிறைய பேர் சொன்னா அஜ்ஞானத்தை குறிக்கிறது அந்த சட்டம். அதனால நீங்க உபதேசம் பண்ணி அஜ்ஞானம் விலகினதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றது சரியாகாது. அதனால ரெண்டு பேரும் சொல்ல மாட்டேன், நல்லா மனநம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஞானத்துக்கு விஷயம், ஞானத்துக்கு அபிஷயம், இப்படி எதெல்லாம் இருக்கோ அதுக்கு அப்பாற்பட்டதா நான் புரியுது. வெறும் விருத்தி மாத்திரம் வந்ததே தவிர அந்த விஷயபாவங்கிறது கிடையாது. அதனால பூர்ணம் பூர்ணே சாந்தம் சாந்தே சிவம் சிவே ஏவ மாத்திரம் விதம் அகம் நக ஜெகத்து நதி. நான் இதை பார்க்கிறவங்க ஒருத்தர் இல்லை, அதெல்லாம் பூர்ணத்துல அடைய முடியாது. ஜெகத்து இதெல்லாம் பார்க்கிறேன், பிரபஞ்சம் அதுவும் தனியாக கிடையாது. ஞானம் விருத்தி அதுவும் இல்லை. இதுதான் சரியான ஞானம். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதையாக தன்னுடைய சுவாவம் இந்திரியங்களுக்கு ஒன்று இருக்கு, அவனை பிடிச்சு இழுக்கக்கூடியதுதான் அந்த சுவாவம். ஆனால் இந்த சுவாவத்தை மாற்ற முடியாதுன்னு கிடையாது. எனக்கு பிரயத்தனம் பண்ணினால் அது நமக்கு உதவிக்கும். ஆனா பிரயத்தனம் பண்ணலாம், பிரயத்தனம் பண்ணலைன்னா ஒன்றும் முடியாது. இதுக்கு ஒரு கதை அழகாக இந்த குசுண்டர்ல காட்டுகிறவங்க இருக்கிறவன் அவர்கிட்ட ஒரு வித்தியாசம் வந்தார். ஆதி வித்தியாசம் பூர்வம் அனாத்மஜா சுகேதா. ஒரு வித்தியாசம் இருந்தால் ஒரு காலத்தில் ஆத்மஜன் இல்லை, அனாத்மஜா. ஆத்மஜானம் அவருக்கு இல்லை. ஆத்ம ஜானம் வராட்டாலும் அவனுக்கு விராதியம் இல்லை. அதுதானே முதல் கல்வி. ரொம்ப வருத்தப்பட்டு என்னையே தெரிஞ்சுதான் இருக்கிறேன். இருக்கிறது பெரிய வைபவமா இருக்கும், ஐஸ்வர்யம் அட்டைஸ்வரியம். லோகாலோகாந்தர செய்தே லோகாலோகபூர்வகம் அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்த பிரபஞ்சத்தையும் உபதேசித்து இருக்கு. அவ்வளவு பருவம் அதனுடைய சரீரத்துல இவருடைய ஐஸ்வர்யம் இருக்கு, இவருடைய ராஜ்யம் இருக்கு, கிரகம் இருக்கு. ஆனா இவனும் சுருக்கம் ஏதோ ஒரு வருத்தத்தினால காஞ்சி கிடைக்கா. விசாரமான் ஆரியாக விசாரம் விசாரம் மனசுல பண்ணிட்டு அக்ஷய ஆயுள் அதிஷ்டத்தா. அந்த கந்தர்வானுடைய ஆயுசுங்கிறது ரொம்ப பெரிய ஆயுசு, நம்மளெல்லாம் விட பெருசு. எரிஞ்சாலும் இந்த சரீரம் விட்டு போகாதான்னு பார்த்துட்டு அதுக்கு காலம் வர மாட்டேங்குது. அக்ஷய ஆயுள் க்ஷயமே ஆக மாட்டேங்குது. புரியாது. அதிஷ்டத்தா புறா கல்ப சதுஷ்டம் 4 கல்ப காலம் அந்த ஆள் மரணமே அடையல, அப்படியே இருந்திருக்க சரீரத்தோடு. பார்த்தா 4வது நிமிஷத்துல இப்படி இருந்தா நமக்கு சரியா வராது, எப்படியாவது இந்த தேசத்தை விடலாம், என்ன பண்ணலாம்? அதுக்கு எதுவும் கிரகம் சாப்பிடுறது இந்த மாதிரிலாம் பண்ணல. சரியான விதத்துல நாம இந்த தேசத்துல இருந்து விலகலாம், என்ன பண்ணலாம்? விடவே மாட்டேங்குது. சதுர்த்தே கல்பாந்து அவனுக்கு ஒரு யோஜனை தோணும், இந்த சரீரத்தை என்ன பண்ணலாம், எட்டு விட்டு வளர்க்கலாம் சொன்னா. புனர் மிருதி புனர் ஜன்ம ஜரா நேசி யுகாவயம் லஜ்ஜேகம்
தத்யம் ஏகம் ஸ்திரம் யவபிருஷ்ய சதா. யோசிச்சேன், என்னுடைய சரீரம் ரொம்ப நாளா இருக்குங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா மற்றவாளுடைய சரீரத்தை பார்க்கும்போது இருக்கும் என்னைக்கான ஒரு நாள் அழிவு உண்டுங்கிறத நான் அனுமானத்தினால தீர்மானமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்படி அந்த எத்தனை தடவை நான் சரீரத்தை இழந்திருக்கேன், எத்தனை தடவை சரீரத்தை அடைஞ்சிருக்கேன்னு சொன்னா அது ஒன்றும் கணக்கு கிடையாது. புனர்மிருதி புனர்ஜன்மா இது ஒன்றே. அதனால ஏதாவது ஒண்ணு ஸ்திரம் மாறுதல் அடையாதது ஏதாவது ஒண்ணு இருந்தால் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஏகம் ஸ்திரம் அப்படி இருக்கிற வஸ்துவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இந்த ராகபுஷன் கிட்ட போறான். ராகபுஷன் தான் இந்த கதையை சொல்றதாக ஒரு சொல்றேன். அங்க போறான். ஆஜகாம சம்பிரஷ்டம், ஏதாவது உபாயம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தான். அவன் ஒரு நகரத்தை வச்சு போனான். அஷ்டாதச மையும் புரிஞ்சு அடுத்து கிரகங்கள் இருக்கிற மாதிரி 18 அவயவங்கள் இருக்கிற மாதிரி ஒரு புரி ஒரு நகரம் அவனோட சேர்ந்து, அதாவது தேகமும் ஸ்தூல தேகமும் சூக்ம தேகம். சூக்ம தேகத்துல 17 சொல்றது, ஸ்தூல தேகத்தை சேர்த்துட்டாங்கன்னா 12. இதை வச்சுன்னு வந்தாங்க. உபோஹ்ய விரக்தாத்மா சம்சார அரசதா கதா. சம்சாரத்துல அவனுக்கு ரசமே தெரியல. ஒரு வைராக்கியம் வந்திருக்கு. விரக்தாத்மா வந்து கேட்டான். சகா மத் சமீபம் ஆகத்திய கிருதோதார நமஸ்கிருதி வந்து சாஷ்டாங்கமா விழுந்தான், நமஸ்காரம் பண்ணான். மத் பூஜிதா அவசரதா உவாச்ச இதம் அறிந்தி. இவர் வந்து கத்தம்னு சொன்னா சாமானிய சொல்றதே அவருக்கு வேண்டிய மரியாதை எல்லாம் பண்ணின்னு சொன்னார். வித்யாச உவாச்ச மிருது கலிதா திருஷபலானிக சேதே சேதேஷ தக்ஷாணி ஸ்வசஸ்திராணி இந்திரியாணி. சொல்றார், சஸ்திரம் கத்தி இருக்கு. கத்திங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கூர்மையாக இருக்குமோ, அதாவது மெலிசாக அதுக்கு வந்து வெட்டுற சாமர்த்தியம் ஜாஸ்தி இருக்கு இல்லையா. இந்த சஸ்திரத்துக்கு சேதே சேதேஷ தக்ஷாணி, எந்த வஸ்துவானாலும் அது மெலிசா இருக்கும்போது, ரொம்ப கூர்மையா இருக்கும்போது அதை வெட்ட முடியும், உடைக்க முடியும். அதை போல இந்த இந்திரியங்கள் என்னையும் உடைக்கிறது, வெட்டுறது எல்லாம் பண்றது. ஆனா விசேஷம் என்னன்னா, மிருதூனி பரிதாபி, எனக்கு ரொம்ப மிருதுவாக தெரியும். இந்த இந்திரியம் எப்படி வேலை செய்யறதுன்னு சொன்னா, எனக்கு இது ஹிதம்னு பார்த்து எது அழகானது அப்படின்னு தெரிகிறதோ அதை வாங்கி வாங்கி கொடுக்குறது. எது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம், துர்கந்தம் சரி கிட்டே போவேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து விலகத்துக்கும் வழி பண்ணி கொடுக்குறது. ஆக ரொம்ப மிருதுவாக என்னோடு இது இருந்தது. மிருது இவ்வளவு ஹிதம் பண்றதேன்னு பார்த்தாக்க அப்புறம் பார்த்தா பரிதாபம். இந்த ஹிதம் பண்ணதுனாலேயே எனக்கு பரிதாபம், ஒரு வேதனை வரும்படியாக கடைசி கணக்கில் பண்ணி விட்டுறோம். இதை ஏதாவது நகைச்சிக்கலாமா, உடச்சிடலாமா, எதையாவது வச்சுன்னு கேட்டா ஆரம்பம் இந்த மாதிரி இது மிருதுன்னு சொன்னார். ஆனா திருடபலான அந்த ஆட்டுக்காரன் சந்துநாகவத்துல அசேத்தியா அப்படின்னு உதாரணம் கொடுத்தார். சந்துநாகம்னு ஜலத்துல இருக்கக்கூடிய ஒரு விதமான ஜந்துவான், அவ்வளவு விதமான தோல் உடையது, அதை வெட்டவே முடியாது. அதை போல திருஷத்திருட பலானிக்க, திருஷ பாராங்கல்ல போல திருடமா இருக்கு, என்னால ஒன்றும் பண்ண முடியல. பரியாக்குலான் மலினான் விபப்பிரதானி, எப்ப பார்த்தாலும் எங்கேயோ குழந்தைங்க இருக்கு, ஒன்றும் சுத்தமா இல்லை, எதையாவது விஷயத்தை பத்தி என்ன இருக்கிறது, ஆபத்தை கொடுத்துட்டு இருக்கு. துக்கோரத்து மத்தி, ஆபத்துல பெரிய சம்சாரத்தை கொடுக்கிறது, அதுல துக்கம்தான் அலையா வந்துட்டே இருக்கு. குண காணன பாவகத்வா, அது எப்படி துக்கத்தை கொடுக்குறதுன்னு கேட்டா, குணம் இருந்தால் சுகம் இருக்கும். ஆனா இது என்ன பண்றதுன்னா, அந்த குணங்கிற அந்த காணனம் அரண்யத்தையே காட்டையே வெறுக்கக்கூடிய ஒரு சாபாத்திரை காட்டுத்தீயா இருந்து வேலை செய்யுது. ஆக சுகம் கொடுக்க ஒரு மாட்டேங்குது. நான் கொடுக்குற சுகம் தான் நீங்க எடுத்துக்கலாம், அந்த குணத்தால அந்த அதெல்லாம் எடுத்துக்காரு. ஆர்ந்த அந்தகார ககனானி, ககனமா போயிருக்கு. ககனம்னா குகைக்குள்ள ரொம்ப டீப்பா ரொம்ப உள்ள நுழைஞ்சு இருக்கு, குடிச்சு கண்டுபிடிக்கிற கட்டம்.
எங்க போயிருக்குன்னா ஆர்த அந்தகாரம். ஆர்தன்னா ஹிருதயத்துல உள்ள அந்தகாரம் விஷயம். ஹிருதயத்துல உள்ள அந்தகாரம் தான் அஜ்ஞானம். எங்கேயான இந்த இந்திரியத்தை பிடிச்சு இதை ஒரு வழி பண்ணுவோம்னு சொல்லி பார்க்க போனா டக்குன்னு உள்ளுக்குள்ள மறைஞ்சு விடும். அந்த அந்த அந்தகாரத்துல போய் மறைஞ்சிடும். இதை ஒரு பார்ப்போமே சொன்னா சுருத்தி விடுவது உள்ள ஒழிஞ்சுவது ஒன்றும் நடந்து இருக்கும்போது நான் என்ன பண்றதுன்னு சொல்லிடுவே ஜிதேந்திரியானு சுகநேகித மமார்த்தி. இதை ஜெயிக்க முடியலையே, இதை எப்படி ஜெயிக்கிறது, நான் எப்படி சௌசியத்தை அடைகிறது அப்படின்னு கேட்டேன். இதை கேட்டா அவங்க என்ன பார்க்கணுது, அது பாட்டுக்கு சமையலை பண்ணிட்டு கேட்கணும், இது பாட்டுக்கு தனியா ஒட்டாம இருக்கக்கூடாது. அதெல்லாம் முடியவே இல்லை. இத்தனை நாள் இந்த மாதிரி என்ன யாரும் பிடிச்சி ஒழிக்கிறாங்கிற ஜானம் கூட இல்லாம இருந்துட்டேன். ஆனா இப்போ ஏதோ ஒரு பொண்ணு எனக்கு பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, நான் விலகணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இதம் பாவனம் ஆத்யந்த ரஹிதம், பதம் பதம் பாவனம் ஆத்யந்த ரஹிதம் வத ஆசை. சீக்கிரமாக அந்த பதம் ஆதி அந்தம் இல்லாத ரொம்ப பவித்திரமான அந்த பவித்திரான பவித்திரம் அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை எனக்கு சொல்லிக் கொடு. ஏதாவந்த மகம் காலம் சுப்தா ஆகம் ஜடாத்மகா. இது பெரியதும் வெறும் ஜடனாக இருந்து விவேகமே இல்லை, விவேகம் இல்லை, ஒழிச்சவே இல்லை. இதானியும் சம்பிரபுத்தோஸ்மி பிரசாதா ஆத்மனோன்னு. எப்படியும் இந்த ஆத்மாவே தனக்கு என்னிடத்துல ஒரு கிருபா பிரசாதம் அனுகிரகம் பண்ணியிருக்கோ இல்லவோ தெரியல. அதனால கொஞ்சம் பிரபோதம் போய்கின்றது. மா முத்தர துரந்தேகம் மோகா அகம் திருஷ்டிதா. இந்த மாதிரி அகம் ஏதோ எதையோ மாற்றிட்டு இருக்கேனே, மோகத்தினால மாற்றிட்டு இருக்கேனே, இதிலிருந்து என்னை விடுக்கிற வழி ஏதாவது உதாரணம் பண்ணும். கமலங்கிறது அழகான ஒரு நல்ல வசூதான். ஆனா அதுல பனி விழுந்து மூடி இருக்குன்னு அதனுடைய அந்த சௌந்தரியங்கிறது மறைந்து போயிடுது. அதே போல ஆத்மஸ்வரூபத்துக்கு ஈடாக வேற எதுவுமே இல்லை என்றுதான் சுந்தரம் சித்தமானது. ஆனா ஏதோ மறைச்சு அதை ஒன்றும் இல்லாமல் இவ எப்படி இருந்துருக்குன்னு சொன்னா ஜாயம் தேச பிரியம் தேச கேவலம் என்ன ஜன்மவா பிறக்கிறா பிறக்கிறா என்ன சாதிச்சு அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை, மரணம் தான். சுவர்த்தம் எதுக்காக பிறந்தேன் சொன்னா நான் மரணம் அடைகிறதுக்காக பிறந்தேன். எதுக்காக மரணம் அடைஞ்சேன்னா மறுபடியும் பிறகுறதுக்காக. இப்படிதான் ஓடி வசக்காக பங்கடே. வசக்காக பொதுக்கள் என்ன 4 பேருக்கு உபகாரம் சாதிச்சு கழிக்கிறது தன்னுடைய ஆகாரத்துக்காக உடனே அடிச்சுட்டா ஆகும். ஆக ஜாயந்தே மிரியந்தே இப்படிதான் நம்மளுடைய சுரூபம் இருக்கு. தர்மாய மோக்ஷாய. தர்மத்துலேயும் நமக்கு ஒன்றும் பெரிய பிரவர்த்தி வரணும் அப்படிங்கிறது. மோட்சத்துக்காகவும் இந்த ஜீவனத்தை நாம உபயோகப்படுத்திக்கிறதே இல்லை. நான் யோஜனை பண்ணினேன், நிறைய யோஜனை பண்ணினேன். இந்த சரீரத்துல நான் அனாதி காலமாக நான்கிற எண்ணத்தை வச்சுருக்கேன். அதனால எனக்கு என்ன கிடைச்சதுங்கிறதையும் யோஜனை பண்ணி பார்த்தோம். மான அவமான அவையா. இந்த சரீரத்தை பத்தி 4 பேர் விசத்தியா பேசினா ரொம்ப சந்தோஷம். சரீரத்துக்கு ஒரு பூஜை மானம் இருக்குது, இது சமாதம். அதை பத்தி 4 பேர் தோஷமாக பேசிட்டு இருக்காம என்னையே அவன் நிந்திச்சு விட்டாங்க, அவமானப்படுத்தி விட்டாங்கன்னு கோபம். இதுதான் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரமே வாமையாக ரொம்ப மோசமானதாக இருக்கு இந்த அகங்காரங்கிற எண்ணம். இனிமே இது எனக்கு வேண்டாம், இதை விட்டு விலக. இதை விட்டு கண்டுபிடிச்சான்னு சொன்னா மூட்டிட்டு இருக்கும்போது 4 பேர் அவனை குறித்து நல்லா திட்டிருக்கான். ஒன்றும் சண்டைக்கே வரல. சரி, அப்போ திட்டினா மாத்திரம் எனக்கு ஒன்றும் நஷ்டம் வராது. இந்த சரீரத்துல நான்கிற அபிமானம் இருக்கும் போதுதான் அதனால எனக்கு கோபம் ஏற்படுறது அப்படின்னு அன்வய விதிரெல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. ரூபாவ லோகன லோலின பாரு, ஒவ்வொரு இந்திரியமும் என்னை எப்படி ஏமாற்றிருக்குங்கிறது சொல்றேன், கடைசியா சொல்றேங்களா. நான் ஒன்னும் அதை பார்க்கணும் இதை பார்க்க, நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு எனக்கு முன்னாடியே புரிதல் பூமிக்கு இருக்கா போல சௌந்தரிய யுக்தமாக ஒரு வஸ்து வந்து கண்ணு உடனே அழைச்சிருக்கு. நான் நேர வழியை பார்க்கல போறவன் அது குறித்து அப்படி குறித்து அதை கொஞ்சம் பாரு. ஆனா என்ன, நான் அதை பார்க்கறதுக்காக வரவே இல்லை, நான் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா இது என்ன பண்ணிடுதுன்னா என்னை வீட்டுக்கு கொடுத்துட்டேன். ரூபாவ லோசன லோலேனும்
வனிதானன குருகுருனா சாவபாசேன தோஷாய துக்கம் நீதோஸ்மி சத்ருகா. பெருவாள்னா ரொம்ப சிறிய விழாவில் படிச்சு, அதனால அழகான ஒரு சிறிய பார்த்தா உடனே அவளை பார்க்கற போல கண்ணு இழுத்துட்டு போயிருக்கு. பிராணம் ஏது தனர்த்தாய ஆவச்சைவ அபிதஸ்புடம் சக்னோ பயம் யதா. இந்த குதிரை என் கட்டுப்பாடுல இல்லை, இது போறது நல்ல கந்தம் இருக்கா, இது இழுத்துட்டு போகுது, வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேன். இதனால இது தடுப்பு நிறுத்தவே முடியல. இதுக்கு சகாயம்ன்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கா. நான் அங்கேருந்து அந்த வாசனை அங்கேருந்து இங்க வந்து சேர்ந்து காற்றுல அப்படி வருது. இந்த மூக்கு வழியா இந்த பிராண அபானம் வேற உள்ள பொழுது வந்துருக்கா, இதை குடிச்சு உள்ள இழுத்துருது. வெளியில காற்றுல வந்த சுகந்தத்தை இதை குடிச்சு உள்ள இழுத்தாச்சுன்னா சரி அது போகணும் நல்லா இருக்கேன்னு சொல்லி இழுத்துட்டு போறதா இந்த பிராணியும் சரி. ரசனா இதே மாதிரி கொஞ்சம் கூட ஒரு நீதி நேர்மை இல்லாதது இந்த ரசனை. சிரமம் ரசனையா காலம். ரசனான நாக்கு. அனையா நய சீரையா ஜெகத் ஓமாது முக்தேஷு துக்காதிஷு அலம் ஆகதா. என்னை எவ்வளவு படிச்சிருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு நல்ல ரசம் வருதோ அந்த ரசத்தை நாம அனுபவிக்கணும்னு சொல்லி உடனே அதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்ணணும் எல்லாரும் சொல்லி வச்சிருக்கு. விரோதமும் நகசக்கனும் இந்த தொழில்கள் ஏதோ ஒரு வஸ்து மேல பட்டால் சுகம் வருதுங்கிறதுக்காக வருஷத்துக்கு சொல்லி போடலாம். வருஷம் நம்பட்டா. அதனால இப்படியாக இந்த மனசு உள்பட எல்லா இந்திரியங்களுமே எனக்கு ரொம்ப ஏமாற்றி விட்டேன். எத்தனை காலம் ஏமாற்றி இருந்ததுன்னு சொன்னா வருஷ சகஸ்தாரி. சரி இது கேட்கறது ஒரு தடவை வாங்கி கொடுத்துடலாம் அந்த வருஷம் அந்த விஷயம் அப்படின்னு சொன்னா அதோட நிற்க மாட்டேங்குது. வருஷ சகஸ்திராணி 1000 வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கு நான் அடிமையா இருந்திருக்கேன். ஆனா திருப்தி ருபஜாய ஒன்னும் திருப்தியே வரமாட்டேங்குது. சாம்ராஜ்யம் சுச்சிரம் இருப்பானா பெரிய ராஜா, பெரிய ராஜ்யத்துல சாம்ராஜ்யம் அனுபவிச்சிருக்கேன். கல்பகாலம் 4 கல்பகாலம் அனுபவிச்சுருந்தா மரணமே வரல. அதாவது வெளியில பக்வா பரபலானி உச்சி என்னை எதிர்த்து வந்த அத்தனை சத்ரு சைன்யங்களை ஒன்றும் இல்லாம பண்ணினேன். அதனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா ஒன்றும் கிடைக்கல. அபூர்வம் வார்த்தை எல்லாம் பண்ணினேன். அதனால நீ என்ன சாதிச்ச, உனக்கு நீ என்ன பண்ணிட்டேன்னு கேட்டா என்கிட்ட தெரியல. எதெல்லாம் பண்ணாலும் எல்லாம் சமம் ஆத்ம பரவிதா. அந்த சாம்பலுக்கும் நான் பண்ணின சாதிச்ச அந்த கிரியைகளுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியல. இப்படி இருக்கிறதுனால எப்படியாவது என்ன இந்த சம்சார சாகரத்திலிருந்து உத்தாரம் பண்ணணும். சொல்லத்தான் வந்திருக்கேன். பெரிய சத்தங்கத்துல வந்தாச்சுல அந்த சத்துகள் எப்படியாவது எப்பேற்பட்ட அகப்பாட்டாளத்தில் இருக்கிறவனாக விழுந்தவனாக இருந்தாலும் கூட அவனை எப்படியாவது குறித்து மேலே தொட்டு விட்டுருவான். அதனால அந்த நம்பிக்கையோட வந்திருக்கேன். உத்தாரா உத்தாரம் பண்ண உத்தாரணசீல உத்தாரம் பண்றதுதான் உன்னுடைய வேலை. எத்தனையோ பேரை நீ உத்தாரம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால என்ன உதாரணம் பண்ணணும். இப்போ புதுண்ட உருவாக்க அவர் சொல்ற ஒரு விஷயம் கேட்டுட்டேன். நான் நானா சொல்றேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் பிரம்மா கிட்ட இந்த மாதிரி கேட்டேன். அவர் சொன்னதை உனக்கு உபதேசம் பண்ணேன். இது இதெல்லாம் சொல்ற வேணும். அங்க நேரா நான் தான் தெரியுமா நானே உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலையும் உபதேசத்துல பார்த்தேன்னு சொன்னா நான் சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி பெருவாழெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கா. இடத்துல கார்கிங்கிறவன் இந்த யாஜ்ஞவல்கியரோட 2 தடவை பேசுறேன். கண்டபடம் கேள்வி கேட்டேன். ஒரு தடவை பல கேள்விகள்லாம் கேட்டேன். எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தேன். கேள்வி கேட்டு கேட்டு சூக்ஷமாக போய் அவர் என்ன பண்ணினான்னா கடைசியில இந்த பிரம்மத்தை கொண்டு விடுவாங்க. அப்படின்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு சொன்னா பிரம்மோபதேசம் அவருக்கு பண்ணியாங்க. அப்பதான் அதுதான் பதில், வேற வழி இல்லை. ஆனா பிரம்மோபதேசங்கிறது இப்படி கேள்வி கேட்டு சண்டை போட்டு வாங்கிக்கிற விஷயம் இல்லை. அபிவிருத்தி பிரணிபாசேன பரிப்பிரச்சனையின சேவையா ஒரு குருசிஷ்ட பரம்பரையோட அந்த பாகத்துல வாங்கிக்க வேண்டிய வித்தியை. இது ரொம்ப தப்பான முறை. விஷயம் சரியா இருந்தாலும் கேட்கிற விதம் சரியா இல்லை. உடனே என்ன சொன்னார்,
கோபப்பட்ட மாதிரி காமிச்சு சொன்னார், கார்கி நீ அனபிரச்சனையாக தேவதா அதிபட்சதி அதிக பிரசங்கத்தனமாக கேள்வி கேட்கிற, ஒரு தலை ஜாகிரதையா இருக்கட்டும். இதுக்கு கோபப்பட்டு நான் சாபம் கொடுத்தேன்னா அவ்வளவுதான் விழுந்துடும். அதனால தலையை காப்பாற்றிக்கோ. மாதே மூர்த்தா அப்புறம் வேற யாரும் ஒருத்தர் கேட்டார். கேட்டதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் கிளம்பினாங்க. என்ன சொன்னா, அத்தனை பேர் பிராமணர்களா இருந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு அனுமதி வாங்கினாங்க. இந்த மாதிரி 2 கேள்வி, 2 அம்பு மாதிரி 2 பானம், இந்த பானத்தை கொண்டு அவரை குறைக்க பார்க்கிறேன். இதுக்கும் சொல்லி ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்புறம் இவரோட ஜெயிச்சது பெருக்கலாம். அதனால இவரெல்லாம் ஜெயிச்சாருங்கிறது எல்லாரும் அனுமதிவாக சொல்லலாம். 2 கேள்வி கேட்கிறேன், நீங்க அனுமதி கொடுக்கணும்னு பிராமணர்கிட்ட அனுமதி கேட்கிறேன். அங்கிருந்து பிராமணர் எல்லாருக்கும் யாராவது எப்படியாவது இந்த யாஜ்ஞவல்கியர தோக்கடிச்சா போருங்கிற பெரிய எண்ணமா இருக்கு. அவர் தூக்கி போயிட்டாரே, அந்த பிரம்மச்சனுக்காக வச்சிருந்த பணத்தை தூக்கி போயிட்டாருன்னு ஒரு வெறுப்பு. அதனால எப்படியாவது தோக்காதுலாம்னு பார்த்து அதே என்ன நினைச்சா, இந்த மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன் பிரம்ம விஷயத்தை பத்தி, இவருக்கு நேரடியாக பதில் சொல்லிட்டாரே ஆனால் ஒத்து போனவராக ஆகிறார். ஏன்னா எந்த விஷயத்தை சொல்ல முடியாதோ அதை பத்தி நான் கேள்வி கேட்கிறேன், சொல்லிட்டாருன்னு சொன்னா யாரும்போது தோத்து போனதாக ஆயிடும். சொல்லல சொல்ல தெரியல முடியாது, அது சொல்ல தெரியல தோத்துக்கிட்டா சொன்னாலும் கஷ்டம், சொல்லலைனாலும் இப்படியாக ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்கிறேன். யாருக்கு அதை விட கட்டிக்கார், ரொம்ப ரொம்ப கட்டிக்கார். அவர் என்ன பண்ணா, ஏதத்வை தடக்ஷணங்காரி பிராமணா அபிவதந்தி. இப்படி சொல்றாங்க, நான் சொல்றேன்னு சொல்ல, நான் சொல்றேன் சொன்னாதான மாத்திட்டார். இவெல்லாம் இப்படி சொல்லி கொடுக்குறாரு, அப்தூலம் அனலும் அக்கிரத்தும் அறிவிக்கும் கரெக்டா வச்சு. அப்படின்னா என்ன, ரொம்ப ஜாகிரதையா பதில் சொன்னாரு. அப்படி இருக்குது. இது நான் சாதாரணமா நீ கேட்டையே சொல்லிட்டுதான் சொல்றேன். எனக்கு தெளிவா உபதேசம் பண்ணினதான் உனக்கு சொல்றேன். நான் யாரு சொல்றது? மயா பிரம்மன் தத்ருத்வா பாவனம் வதா இதமுக்தம் யதா பிரஷ்டம் சுஸ்பஷ்ட பதயாகா. நான் சொல்றேங்க, இது தெளிவா சொன்ன விஷயம் உனக்கு சொல்றேன். எந்தம் வச்சு நீ ஒரு விஷயம் நான் சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படின்னு நீ கேள்வி கேட்கக்கூடாது. சர்வம் ஓடி ஆகாது வரும். நான் எதை சொல்றேனோ சரின்னு நீ ஒத்துக்கணும். ஏன் அப்படி சொல்றேன், நீ குறுக்கு கேள்வி கேட்டா எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஞானம் சரியா வராது. ஆத்மாபி சிரம் அன்பிஷ்டம். அது சரி, நீங்க சொன்னதை வாய்மொழின்னு கேட்டுருந்தீங்கன்னா நான் எதுவும் நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னு கேட்கலையா? கவலையே கூடாது. சிரம் அன்பிஷ்டம். நாங்க இந்த ஞானத்தை இன்னும் சாதாரணமா உடனே தெரிஞ்சுக்கல, பகுகாலம் அதுக்காக பிரயத்தனப்பட்டு இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் சாதாரண மேல்வாரியா பார்த்து உடனே சொல்றாங்கிறது இல்லை. அதனால நாத்திர காரியா விசாரணா இதுதான் தப்பா இருக்குமோ அப்படின்னு நீ ஒன்றும் சந்தேகமே தர வேண்டாம். சந்தேகத்துக்கு இடத்து கொடுத்தேன்னா அப்புறம் அதனால ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அந்த முதல்ல நீ அந்த பிரபஞ்சத்தை நல்லா பார்க்கிற, இதுல குறிப்பிட்ட விஷயம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காது. நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, நீ பார்க்கறது வெறும் விஷயத்தை மாத்திரம் பார்க்கணும். அவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போற, விஷயத்தை பார்க்காதேன்னு சொல்லல, பிரதிபோத வீதம். விஷயத்தை பார்க்கும்போது உனக்கு பரிச்சய விஷயம் பிரதிபாதிக்கிறது. அது எப்படி பிரதிபாதிக்கிறது, அந்த பிரதிபாதத்துக்கும் கொஞ்சம் உன்னுடைய கவனம் திரும்பது. புத்தத்துவம் அபோத முக்தியம். நல்லா யோசனை பண்ணிப்பாரு, யாரு பாக்குறா, யாரு பாக்குறா, நான் யாரு பாக்குறது, கண்ணுனா வேலை செஞ்சுட்டு நான் பாக்குறேன்னு சொல்றேன். யோசனை பண்ணிப்பாரு. நீ யோசனை பண்ணீங்கன்னா
முதல்ல யோஜனை பண்றதுக்கு முன்னாடி நான் தான் பாக்குறேன் அப்படின்னு திரும்ப கழிச்சு யோஜனையே வேண்டாம், யாரு பாக்குறா நான் தான் பாக்குறேன் அப்படின்னு கரெக்டான பதில் வரும். நீ எப்ப யோஜனை பண்ண ஆரம்பிக்கையோ ஆனா யாரு பாக்குறான்னு தெரியலையேன்னு அப்பதான் சொல்லணும். நாசிக்கும் சிரமத்தை அந்த பிரேட்சிப்போது லட்சத்தை உள்ள தேடு தேடுன்னு தேடுறான், யாரா பாக்குறாங்க ஒரு பதார்த்தம் தெரியுது, இல்லை யாரு பாக்குறவங்க யாருன்னு தேடினால் பிரேட்சிப்போது லட்சத்தை. இது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த சுவர்ண ஹாரத்தை மனுஷன் தேடினால் கண்டுபிடிச்சுடலாம் இல்லையா, தேடி கஷ்டப்பட்டு சரி கிடைச்சிருக்கு. ஆனா எந்த சுவர்ணஹாரம் தொலைஞ்சு போச்சோ அதுவே தன்னை தேட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இன்னும் எல்லாத்தையும் தேடிதான் காரணம் தசமஸ்தமசி இப்படிதான். தசமகா வந்தா 10வது வரும், ஆனா 10வது எங்கேன்னு தேடினாங்க அவன் தானே. அதனால நீ இப்படி தேடி அதை கண்டுபிடிச்சு உனக்கு தெரியலேங்கிறத நீ முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். விசாரியாபி நோ வித்வா, ஏன்னா ஏகத்வா பலம் ஏதோ. ரொம்ப விசாரம் பண்ணி பார்த்தா யாரு பார்த்தாலும் எனக்கு கிடைக்காது. ஏன்னா பார்க்கிறவங்க நீங்க என்ன நினைக்கிறையோ அதுல பல சமாச்சாரங்கள் கலந்து சேர்ந்து உபாதியோட கலந்துருக்கு. இந்த உபாதி தான் பார்க்கிறவன்னு சொன்னா அது தெரியாது, சேதனமா போச்சு, அதேதான் ஜடமா போச்சு. இது பார்த்தா சுத்தி சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கு. அப்படிதான் வேதாந்தம் போதிக்கிறது. இப்படி நீ எப்போ உன் ஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு விசாரம் பண்ணுவியோ அப்போ உனக்கு என்ன தெரியும்னு கேட்டா எச்சேதம் பாதி தத்ரமா. உனக்கு தெரியறது தூரம் வெளியில கூட ஒண்ணும் தெரியல, எது தெரிகிறதோ அது எல்லாமே பரமாத்மா ஸ்வரூபம். அந்த பரமாத்மா ஸ்வரூபம் எதற்காக இருக்கா, கடமாக இருக்கா பதமாக இருக்கா, இல்லை அப்படி எல்லாம் இல்லை. எப்படி எல்லாம் தெரிகிறதோ அப்படி எல்லாம் இல்லை. ஆனால் எல்லாமே அதுதான் எல்லாமே தெரியும், எல்லாமாக தெரியும். அது எதற்காக இல்லை, ஆனா ஜெகத் எல்லாமே அதுவாக இருக்கு. மிருககிருஷ்ண அம்புவது விஸ்வம் நாஸ்தி அகவா. மிருககிருஷ்ணான்னு சொல்றோம். மிருககிருஷ்ணா உதாரணத்துல பார்த்தா அங்க பிரச்சனை பெரிய நதி ஓடுற மாதிரி தோணும், ஆனா ஒண்ணு ஆச்சு. அதை போல அந்த ஆத்மஸ்வரூபத்துல உனக்கு இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் தெரிஞ்சுட்டே இருக்கு. இந்த மிருககிருஷ்ணா திருஷ்டாந்தம் கொடுத்ததுல 2 அர்த்தம் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்றேன். ஒண்ணு என்னன்னு கேட்டா மிருககிருஷ்ணான்னு சொல்லத்தால என்னிடத்துல அகங்காரமே இல்லை. எப்படி அந்த ஊர்த்தி ரசிகர்கள்ல ஜனம் கிடையாதோ தெரியதோ அதை போல என்னிடத்துல அகங்காரமோ மமக்காரமோ ஒண்ணுமே என்கிட்ட இல்லை. எங்கேயோ இருக்கிறத பார்த்து நான் ஏன் கட்டுவிடணும்? அதனால எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தெரியும். ஒண்ணு ஏன்னு கேட்டா நீ ஆத்மாவை தேட கிளம்பும் போது நீ எதெல்லாம் ஆத்மாவில் இருக்கிறதாக நினைக்கிறியோ அந்த குணம் எல்லாமே அந்த க்ஷேத்திரத்துல க்ஷேத்திர தர்மம் க்ஷேத்திரத்தினுடைய தர்மமாக உனக்கு தெரியும், அதுல இருக்கக்கூடிய குணமாக தெரியும். அதனால ஒண்ணு நிறுத்தாமல் இன்னொன்றும் தெரியும். எதிராக்கிராந்த திருஷ்டினால் ஒண்ணுமே வேண்டாம். இவருக்கு ஏதாவது கடல் தோஷம் இருக்குன்னா ஒண்ணும் இல்லாமலே அந்த கை ஒன்ற மந்திரத்தை தெரியும். ஆகாசத்தை எதை சொல்லி கொண்டிருக்கு அப்படின்னு தெரியும். என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. இதை போல இல்லாத ஜெகத்து உனக்கு தெரியும். ஜெகத்தை பார்த்து நீ கேட்பான், நான் தெரிஞ்சு கொடுத்தேன், ஆனாலும் தெரிஞ்சுதானே இருக்கு. யாரு இந்த மாதிரி தெரியலையோ தெரிஞ்சுக்கலையோ பிரபஞ்சத்தை பொய்யானது மிருககிருஷ்ணாம்பா அப்படின்னு எவன் புரிஞ்சுக்கலையோ அவனுக்கும் இதை பொறுத்துகிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? புரிஞ்சுக்காதவன் இருக்கானே அவனும் பார்க்கிறான், அவனுக்கும் அந்த ஜலமாத்தான் தெரியும். ஆனா பார்த்து அவன் அந்த பார்க்கறதுனால வரக்கூடிய பலனுக்கு ஆளாக, அதுல இருந்து வரக்கூடிய காரியங்களுக்கு அவன் ஒரு ஆளாயிருப்பான். எப்படி இவன் இதே தாண்டி போகணும், நதியை தாண்டி பார்த்தாங்க, அந்த பக்கம் போனா நடுப்புற நதி தெரியுது. எல்லாம் பெரிய நதியா இருக்கு, எப்படி தாண்டி போனா சரியா வராது
ஒரு போட்டு கூட இல்லையே, எப்படி போகுது கஷ்டப்பட்டு அவனுடைய பிரவൃத்திக்கு அங்கே இருக்கும் இல்லையா? ஆனா அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவன், அவனுக்கு தெரியுது ஜலம் ஓடுற மாதிரி தெரியுது. ஆனால் அவன் போட்டு ஏதாவது இடைஞ்சல் உண்டோ, அவன் பாட்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்த்துவான். போக வேண்டாம் அப்படியே போடுவான். அதனால தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவன் ரெண்டு பேருக்கும் ஒரே விதமாக ஜெகத்தினுடைய பிரதிபாசம் இருந்தாலும் கூட தத்துவஞானியானவன் அதனால உள்ள சுக துக்கங்களை அனுபவிக்கிறது இல்லை. காரியத்தை பார்த்துருவான். இன்னொருத்தன் அதுக்கு பாதிப்பு, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு ஆளாகிறான். இந்த வித்தியாசம். அதனால நான் உனக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, நீ இந்த ஆத்மஸ்வரூபத்துல எப்படி இந்த ஜெகத்து தெரியுதுன்னு தேடாத, எப்படியோ தெரிஞ்சது போதும். ஆனா இந்த ஜெகத்தோடு சம்பந்தப்படாத ஆத்மா எதுன்னு தெரியும். எல்லாரும் சொல்லுவா இந்த ஆத்மா தான் இந்த ஜெகத்துக்கு காரணம். உபனிஷத்து கூட ஒரு ஸ்டேஜில் ஆத்மா தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அவனுடைய புத்திய கொஞ்சம் பிடிச்ச வகுப்புக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது, இந்த ஆத்மா பூர்வமா காணப்படும், இந்த ஆத்மாவுக்கு ஒரு காரணம் கிடையாது, இதுவும் எதுவும் காரணம் கிடையாது. இந்த காரணம் முதல்ல சொல்லிக் கொடுக்கும். இந்த காரணமும் வினாவுக்கு காரணம் இல்லாமல் உலகிய பிரபஞ்சம் இருக்க முடியுமா? ஆகையாக நிச்சயமாக ஒரு காரணம் இருந்தையா? அதுதான் பெரிய பரமாத்மா, அதுதான் பரமேஸ்வரன் அப்படி சொல்லி கொடுக்கணும். இவனை ஈஸ்வரன்னாலே ஒன்றும் தெரியாதவன், லோகத்துல இருக்கிற கடவுளாய பதார்த்தங்களை மாத்திரம் பார்க்கிறவனுக்கு ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இருக்குங்கிறது தெரியாது போது. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கு முதல்ல அனுமானம் பண்ணி காமிக்கிறது. இல்லாட்டா இதெல்லாம் எப்படி வரும்? காரணம் இல்லாம வருமா? அதனால காரணம் ஒண்ணு ஒத்துதான் இருக்காங்க. அப்புறம் திடமாயிருக்கு, திடமாயிருக்கு சொன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு இதான் அத்தியாரூபா அபவாதாரம். அதெல்லாம் காரணம் கிடையாது. நீ காரணம் எதை புரிய முடியோ அதை புரியல, அது அவித்யால காரணம்னு உனக்கு தெரிகிறது. உன்னுடைய நிலைக்கு இறங்கி வந்து உனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு இதுனால அது நிஜம்னு சம்பவம் தான். விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு கொடுத்த மாதிரி நாரதருக்கும் ஒரு தடவை பகவான் விஸ்வரூப தரிசனம் நாரதர் கேட்டா, இது மாதிரி அர்ஜுனனுக்கு கொடுத்து நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு தடவை இதுக்கு நீ ஆசைப்படுற? அர்ஜுனனுடைய நிலை என்ன, உன் நிலை என்ன? நீ தத்துவஞானி இல்லையா? இல்லையா? நீ சாதாரண நீ வந்து ஞானம் வந்தவன், நீ இருக்கு ஆசைப்படுற? அவனுக்கு தெரியாது. நான் சொன்னதை கேட்கணும்னு சொன்னாக்க அவனுக்கு அப்பேற்பட்டதான் புரியுதா காமிச்சாதான் பயந்து செய்ய சொல்லுவான். சொன்னதை செய்வான், அது அவசியம். உனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அதான் இல்லை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப திவ்யமா இருக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான். இத பாரு, மாயா ஏஷா மயா சிருஷ்டா, நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி ஒரு மாயமான ஒரு ரூபம், நம்ம தான் மாயால எல்லா ரூபமும் எடுத்துக்க முடியல. சம்பவால் ஆத்மா மாயையா, அந்த மாயையை கொண்டு உனக்கு ஜெகத் ரூபம் சர்வ ஜெகத்தும் ஒரே இடத்துல தெரியும்படியாக ஒரு ரூபத்தை உனக்கு காமிச்சேன். இதை போய் இதுதான் நான் இருக்கேன்னு நினைச்சு ஏமாந்துடாதே. மாயா ஏஷா மயா சிருஷ்டா என் மாம் பட்சத்தி நாரதா. இது எப்படி பார்த்துட்டீங்கன்னா உலகமே அவர்கிட்ட இருக்கு, எல்லா உலகத்தும் ஒரே இடத்துல இருந்து உலகத்தை பார்க்கறதா பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? கொஞ்சம் தூரம் தான் நம்மளால பார்க்க முடியும். அது விசேஷமான ஒரு திவ்யன் பிரதாமி சத்துன்னு கொடுத்து உலகத்தோடு இங்கிருந்தே அவன் பார்க்க முடியாது பண்ணிட்டான் பரமாத்மா ஸ்வரூபத்துல. அது ஆச்சரியமான விஷயம். இதை போய் இப்படிதான் இப்படிதான் இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினைக்காதே. சர்வ பூத குணங்கள் துக்கம் மைவம் மா ஞாபக வருகதி, இப்படி தெரிஞ்ச கூடாது. வேணா தியானம் பண்ணிக்கோ, உபாசனம் பண்ணிக்கோ. உபாசனம் பண்ணினேன்னா அதனால உனக்கு நல்லது வரும். ஆனால் இதுதான் நிஜமான தத்துவம் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நித்யானந்ததையா அஜஸ்ய காரணம் நாஸ்தி காரியம். இது அஜம், ஜென்மா இல்லாதது,
நித்திய ஆனந்த ஸ்வரூபம். சரியா? இது எதுக்கும் காரணமும் ஆகல. நாட்டு காரியம் இருக்கு. இந்த காரிய பிரபஞ்சத்தெல்லாம் இதுதான் பண்ணிருக்குன்னு அது மாதிரி பதியக்கூடாது. அது ஒன்றும் பண்ணல. அப்ப எப்படி எல்லாம் சொல்றான்னு கேட்டாங்க, மௌட்சவிலாசினா அஜான நிதிரையில எவன் தூங்கிட்டு இருக்கானோ அவனுக்கு அப்படிதான் தெரியும். அப்படி இல்லைன்னு நாம அவனை பார்த்து சொல்லக்கூடாது. ஈஸ்வரன் தான் இந்த ஜெகத்தை திருட்டி பண்ணி இருக்காருன்னு சொன்னா ஆமா மதுதான் பண்ணாருன்னு சொல்லணுமே தவிர அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா அவன் ஏமாந்து போடுவான். அவனால சத்தத்துக்கு விட்ட வர முடியாது. இது அவனுக்கு மேல போகிறதுக்கு ஒரு படியாக இருந்துருக்கு, ஒரு சாதனமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனை போய் நம்ம அவனுக்கு அகிதத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆமா அப்படிதான் அவன் நிறைய உபாசனம் பண்ணணும்னு சொல்லி முதல்ல சொல்லிக்கணும். எத்திர எத்திர பரமம் பிரம்மா தத்திர 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 சந்தி ஜெகந்தி ஜெகத்சப்தார்த்த ரூபேன முக்தானி ஏவம் விசாரிக்க. நீ ஏதோ ஒரே ஒரு ஜெகத்தை பார்த்துட்டு இதுதான் பரமாத்மான்னு நினைச்சுக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. விஸ்வரூபம் கூட ஒரே ஒரு ஜெகத்தை தான் நீ பார்த்தேன். எத்தனையோ கோவில் கிடக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கிறாங்க. எங்கிட்டதான் நீ பார்க்கற அப்படின்னா நீ பார்க்கணும். பாதுவசிய சர்வா பூதானி விஸ்வா பூதா, இது எல்லாமே சேர்த்து மொத்தமா பார்த்தேன்னா என்னுடைய ஸ்வரூபத்துல ஒரு சின்ன அம்சத்தை மறைக்கிறதா இருக்கலாம். இதுக்கு மேல இதோட சம்பந்தம் இல்லாத சுத்தமான ஸ்வரூபம் இதை விட முக்கால் கொண்டு ரொம்ப உயர்ந்தது, பெரிசானது அப்படின்னு நீ படிப்படியாக தெரிந்து வரணும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஏதோ ஜெகத் பிரம்ம திசோ அபேதா பரியாய சப்தார்த்த விகாச புரியா. எவன் தத்துவஞானி ஆயிட்டாரோ அவங்ககிட்ட ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் சேதம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா கேட்கறவனை பார்த்து ஆமாம் உண்டு சொல்லுவான். ஒருத்தன் வந்து கேட்டா ஜெகத்துல பிரம்மத்துக்காக செட்டை விட்டேன் அப்படித்தானே, ஆமா அதுதான் ஆமாம் தான் பதில். ஏன்னா அவனுக்கு தகுந்தாவில் பதில் சொல்றான். ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இல்லை. இந்த ஜெகத்தானது பிரம்மத்தை காட்டிலும் வேறானதா இல்ல பிரம்மத்தை காட்டிலும் பிரம்மத்தோடு ஐக்கியத்தை அடைஞ்ச இருக்கிறதா, ஐக்கியம் உள்ளதான்னு கேட்டா ரெண்டும் இல்லை. யுக்தி இந்த ரஜதம் தெரிகிறதே, இந்த யுக்தி மாத்திரம் ரஜதத்தோட ஐக்கியம் அடைஞ்ச ஒரு யுக்தியா அப்படின்னு கேட்டா இல்ல இதை தவிர தனியாக அந்த பாட்டையில அந்த ரஜதம் இருக்கான்னு கேட்டா ரெண்டும் தப்பு. தெரிஞ்சுது நிஜமா இருந்தா தானே அந்த வஸ்து இதை காட்டிலும் வேறானதா இல்ல அபிநமா அப்படின்னு விசாரம் வரும். வெறும் தோற்றம் மாத்திரம் இருக்கிறத வச்சுட்டு சேர்க்கும்போது அதுக்கு தகுந்தா போலதான் பதில் சொல்லணும். சங்கல்ப மாத்திரம் கடிதோ இந்த சத்திய ஒன்றும் சத்தியம் இல்லை. யதா அணையோர்வை கடகத்துவ செய்யணும். ஒரு சுவர்ண ஆபரணம், கடகங்கிற ஆபரணத்தை எடுத்துட்டு இது சுவர்ணமா கடகமா, சுவர்ணம் தான் கடகம் தான். சுவர்ணம் கட்டம் ரெண்டும் வேறா ஒன்னா முதல்ல சொல்லி பார்க்கலாம். அதோட ஒன்னா தெரியுது, அதுவே சுவர்ணமா தெரியுது. தனியா கொஞ்சம் எடுத்து காமிக்கலாம் பார்க்கலாம். சுவர்ணத்தை தனியா வச்சுட்டு இந்த ஆசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறது முடியாது. சரி ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லுறேன். அப்ப எப்படி சுவர்ணம் காரணம், இந்த கடகம் காரியம். ஏன் அந்த கட்டான் அந்த சுவர்ணத்தை இந்த ஆகாரத்துல பண்றதுக்கு முன்னாடி இது இல்லையே, சுவர்ணம் இருக்குது. இது வரைக்கும் முன்னாடியே இருந்த சுவர்ணமும் அப்புறமாக அதனால செய்யப்பட்ட ஆபரணமும் எப்படி ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? ரெண்டுமே இது சரியா வரலையும் நாம் ஒரு விசாரமே காணலாம். ஆகையால இதுக்கும் அதுக்கும் வேதம் அபேதம்னு சொல்றது எதுவுமே தப்பு எப்படியோ அதை போல ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வேதம்னு சொல்றது கூட ஒரு அஜ்ஞான தசையில இருந்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அபேதம் அத்தியந்த ஐக்கியம் அப்படின்லாம் சொல்றது கூட புரியறதுக்காக அஜ்ஞான தசையில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானே தவிர இதை பேசப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி